இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஹெலன் ரோஸ்வியர். இங்கிலாந்தில் ஹார்ட்ஃபோர்ட்வியரில் ஹெஸ்லிபெரி என்ற இடத்தில் 1925 செப்டம்பர் 21 பிறந்தார். வேலூர் சிஎம்சியின் பெருமையை நம் தமிழகத்திற்கும் பாரத தேசத்திற்கும் தந்த டாக்டர் ஐடா ஸ்கட்டர் வாழ்க்கையை பலமுறை கேட்டிருப்போம், படித்திருப்போம். அவரை போன்றே ஹெலன் ரோஸ்வியர் டாக்டர் படிப்பை முடித்து இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவின் ஏழை நாடான காங்கோவிற்கு தரிசனத்தோடு மிஷனரியாக சென்றார். இவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தும் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தும் ஆலயத்திற்கு கிறிஸ்துவ சிறுமிகளோடு சென்று வந்தும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிப்படிப்பை முடித்தார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கல்லூரியில் படித்து வந்தார். கல்லூரியில் படித்து வந்த அவருக்கு ஏதோ ஒரு வெறுமை உண்டானது. மனதில் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவும் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. எங்கே போய் என் சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற அங்கலாய்ப்பும் அவருக்குள் இருந்தது. அப்பொழுது கிறிஸ்து மீது மெய்யான விசுவாசம் கொண்ட சில மாணவர்களை சந்தித்தார். அப்படி அவர்களின் அற்புதமான சாட்சி வாழ்க்கை சிந்திக்கும்படி செய்தது. 20 வயதான இவர் தனது போலியான வாழ்க்கையை எண்ணி பார்த்து மனம் கலங்கினார். மெய்யான சந்தோஷத்தை பெற ஏங்கினார். இந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆரம்பித்தது. கிறிஸ்மஸ் விருந்து கொண்டாட்டங்களில் மனதிற்கு எதுவும் பிடிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை கவனமாக படிக்க துவங்கினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1:8. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்ற வசனங்கள் ஹெலனின் இருதயத்தை தொட்டன. இயேசு வாழ்க்கையில் வந்ததால் மாய்மாலம் மறைந்தது, மனபாரம் நீங்கியது, தேவ சமாதானத்தால் உள்ளம் நிறைந்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஹெலன் மிஷனரியாக புறப்பட்டு செல்ல வேண்டுமென்ற அளவு கடந்த வாஞ்சியை பெற்றார். தந்தையிடம் விருப்பத்தை சொன்னபோது அவர் அதிர்ச்சி அடைந்ததோடு அவரை மருத்துவராக்க விருப்பம் கொண்டிருந்ததை தெரிவித்தபோது அதை நிறைவேற்றுவதோடும் ஆண்டவரின் அருட்பணியை செய்யவும் தீர்மானித்தார். ஜெபத்தில் காத்திருந்தபோது அதுவே தன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்பதை உணர்ந்து அவரை துதித்தார். நியூஹாம் கல்லூரியில் படித்து 1951 தனது 26வது வயதில் டாக்டர் பட்டம் பெற்றார். உடனடியாக ஆப்பிரிக்க அருட்பணி மையத்திற்கு விண்ணப்பம் அனுப்பினார். முன்பின் அறியாத, மொழி தெரியாத ஏழை காங்கோ நாட்டிலுள்ள இபாம்பி என்ற இடத்திற்கு ஆபிரகாமைப் போல விசுவாசத்தோடு புறப்பட்டு விட்டார். இமாம்பியில் ஒரு சிறிய மருத்துவமனையை துவங்கினார். அங்கே அவருக்கு உதவியாக ஒருவரும் இல்லை. மொழி பிரச்சனை வேறு, போதுமான மருந்துகளும் கிடையாது. ஆனால் இப்போதுதான் படித்து வந்த அவருக்கு உடனே அறுவை சிகிச்சை பகுதிகளையும் செய்ய வேண்டியதாயிருந்தது. அனுபவ ரீதியாக அறிந்திராத பல நோய்களால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டியதாயிருந்தது. தன்னால் முடிந்தவரை நோயாளிகளுக்கு சேவை செய்த அவர் அதுவரை நற்செய்தியை அறியாத அநேகருக்கு கிறிஸ்துவையும் அவரால் கிடைக்கும் ஆவிக்குரிய குணமாகுதலை பற்றியும் ஜெபத்தோடு எடுத்து கூறினார். மிஷனரி ஹெலன் ரோஸ்வியர் ஊழியத்தை துவக்கி 6 மாதம் கழித்து 16 வயதான ஆப்பிரிக்க ஜான் மங்காடிமாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததோடு அருட்பணியும் அற்புதமாக விரிவாக்கப்பட்டது. தனக்கு மருத்துவ பயிற்சி அளிக்குமாறு மங்காடிமா டாக்டர் ஹெலனிடம் கேட்கவே மேலும் பல உள்நாட்டு வாசிகளுக்கு மருத்துவ பயிற்சி கொடுத்தால் என்ன என்று ஹெலன் சிந்திக்க துவங்கினார். இதற்கு வசதியாக உள்ளூர் வாசிகளின் தாய்மொழியாகிய ஸ்வாஹிலி மொழியை மங்காடிமா ஹெலனுக்கு கற்றுக் கொடுத்தார். வெளிநாட்டினர் கையில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த நாட்டில் வசதிகளற்ற காட்டின் நடுவே 32 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையும் கட்டி முடிக்கப்பட்டது. காத்திருந்தது வேதனை, மிஷன் சோதனையை தந்தது. மருத்துவ மையத்தை நெபோபோங்கோ என்ற புதிய இடத்திற்கு மாற்றும்படி ஹெலன் கட்டாயப்படுத்தப்பட்டார். கட்டின மருத்துவமனையை எப்படி நகர்த்துவது? ஆனாலும் அவர் தயங்கவில்லை. புதிய பணித்தளத்தில் அதைவிட பெரிய மருத்துவமனையும் பயிற்சி மையமும் ஓராண்டிற்கு கட்டப்பட்டு செயல்படத் துவங்கியது.
2 ஆண்டுகள் கழித்து சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர் ஒருவர் மருத்துவமனையின் தலைமை பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். இதனால் பல நிர்வாக பொறுப்புகளிலிருந்து விடுபட்ட ஹெலன் பயிற்சி பெற்ற செவிலியர்களை கொண்டு சுற்றுப்புற ஊர்களில் சில மருத்துவ மையங்களை உருவாக்கி கண்காணிப்பதோடு கூட அவற்றின் மூலம் செய்யப்படும் நற்செய்தி பணிகளையும் மேற்பார்வை செய்து வந்தார். சரீர பிரகாரமாகவும் மனதளவிலும் சிறிது சோர்ந்திருந்த ஹெலன் சிறிது கால விடுப்பு எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து சென்றார். 2 ஆண்டுகள் இங்கிலாந்தில் தங்கிய ஹெலன் அறுவை சிகிச்சை செய்வதில் மேல் பட்ட படிப்பையும் பயிற்சியையும் சிறப்பாக முடித்தார். ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமாக புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் 1960 காங்கோ நாடு திரும்பிய போது காத்திருந்ததோ பெரும் அபாயம். நீண்ட காலமாக பெல்ஜியம் நாட்டிற்கு அடிமைப்பட்டு கிடந்த காங்கோ மக்கள் தங்கள் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருந்த வேளை அது. பெல்ஜிய காலனி நிர்வாகிகள் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார்கள். காங்கோ நாட்டில் ஏற்பட்டிருந்த கலக்கங்களும் வன்முறைகளுக்கும் தப்பி பிழைக்கும்படி வெள்ளைக்காரர்கள் நாட்டை விட்டே வெளியேறி கொண்டிருந்தார்கள். தமது அருட்பணி அரைகுறையாக நிறுத்தப்படக்கூடாது என்ற துடிப்பை பெற்ற ஹெலன் துணிந்து விசுவாசத்தோடு செயல்பட்டார். திரும்பி வந்த 2 வாரங்களில் காங்கோ சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஒரே வாரத்தில் உள்நாட்டு போரும் தொடங்கிய நிலையில் வெள்ளையர் மீதான வன்முறை அதிகரித்தது. அருட்பணி நிலையங்கள் மூடப்பட்டு மிஷனரிகள் திரும்பி வரும்படி கட்டளையிடப்பட்டனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலும் ஹெலன் ரோஸ்வியர் திரும்பிச் செல்ல மறுத்துவிட்டார். தொடர்ந்து தனது பணிகளில் ஈடுபட்டு அழைத்த தேவனுக்கு உண்மையுள்ளவராக ஊழியம் செய்து வந்தார். அடுத்த 4 ஆண்டுகள் ஹெலன் பல சித்திரவதைகளை விசுவாசத்தோடு சகித்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. தங்கள் நாட்டு மக்களுக்காகவே அவர் துன்பங்களில் நடுவிலும் சேவை செய்து வருகிறார் என்பதை புரட்சிப்படை வீரர்கள் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் தாக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளானார். இறுதியாக சிம்பா படை வீரர்களால் கைது செய்யப்பட்டார். சிறை கொடுமையில் 5 மாதங்கள் தன்னோடு சிறை வைக்கப்பட்டவர்களிடம் கிறிஸ்துவை பற்றி கூறி தன்னுடைய சமாதானத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். தன்னை போன்றே தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்த மற்ற பெண்களை வேத வசனங்கள் மூலம் ஆற்றி தேற்றி அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். கொடுமைகளுக்கு மத்தியிலும் கைதிகள் முகாமில் துதிபாடல்கள் எழுந்தன. அவர்கள் மொழியை கற்றிருந்தபடியால் சித்திரவதை செய்தோருக்கும் கொடூரமான சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார். 1964 இறுதியில் சர்வதேச படையினர் ஹெலனும் மற்ற பெண்களும் அத்துடன் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்து அவர்களை மீட்டனர். புத்தாண்டில் மீண்டும் இங்கிலாந்து திரும்பினார் ஹெலன். நெபோபோங்காவில் இருக்கிற மருத்துவமனை கவனிப்பாரில்லாமல் மோசமான நிலையில் இருப்பதாகவும் நோயாளிகள் தவிக்கிறார்கள் என்றும் மங்காடிமாவால் எழுதப்பட்ட கடிதம் ஹெலன் கையில் கிடைக்கவே மீண்டும் காங்கோ திரும்பினார். டாக்டர் படிப்பை முடித்திருந்த ஜான் மங்காடிமா மருத்துவமனையின் பொறுப்பை எடுத்துக்கொண்டதை கண்டு ஹெலன் மிகவும் மகிழ்ந்தார். மற்றொரு மிஷனை சேர்ந்த டாக்டர் ஒருவரோடு சேர்ந்து நற்செய்தி பணியை மருத்துவ மையங்கள், மருத்துவமனைகள், பயிற்சி கல்லூரிகள், மிஷன் டாக்டர்கள் வந்து செல்ல ஒரு விமான ஓடுபாதை மற்றும் வடகிழக்கு காங்கோவின் காட்டுப்பகுதியில் 4 சிறு மருத்துவமனைகள் போன்றவைகளை உருவாக்கினார்கள். நாடெங்கிலும் ஒன்றோடொன்று தொடர்புடைய சிறு சிறு மருத்துவமனைகளும் நிறுவப்பட்டன. 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஹெலனின் 24 ஆண்டுகால கனவுகள் நிறைவேறும்படி தேவன் கிருபை செய்தார். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீதான அன்பின் வாழ வேண்டும், அப்பொழுது அவர்கள் தாமாகவே மிஷனரி பணிக்கு முன் வருவார்கள் என்றார் ஹெலன். சகோதர சகோதரிகளே, எப்படி ஹெலன் திருமணமும் செய்யாமல் தன் ஜீவனையும் பாராமல் சுவிசேஷ பணிக்காக சிரமம் எடுத்து உயர்ந்த மற்றும் சிறந்த படிப்பு என்று எல்லோரும் நினைக்கும் டாக்டர் பட்டத்தையும் இயேசப்பாவின் பாதத்தில் வைத்து மேன்மையான சேவை செய்தார்களோ, அதேபோல் நாமும் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறோம்? நம்மளையே நிதானிப்போம், தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். அவருடைய சித்தத்தை செய்கிற மக்களாய் மாற அவரையே நோக்கி காத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா.